பஞ்சை பராரிகள் என்பது செந்தமிழ் வார்த்தை, தமிழ் குடியின் வார்த்தை, தமிழ் நிலத்தின் வார்த்தை, தமிழ் இலக்கியத்தின் வார்த்தை. நான் மீண்டும் சொல்லுவேன், பஞ்சை பராரிகள் என்ற வார்த்தை அதுல இழிவுபடுத்துவதற்கு எதுவுமே இல்லை. வல்னரபிள் சொசைட்டி என்பதன் பெயர் தான் பஞ்சை பராரிகள் என்ற செந்தமிழ் வார்த்தை. தமிழ் தெரியலேனா அதை சொல்லுங்க. உடனே அதற்காக வேறு எதிர்வினை ஆற்றுவது என்பதையெல்லாம் தமிழ் கவிஞராகிய நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. திராவிட சித்தாந்தம் திமுகவின் உறுப்பினராகிய நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. தமிழை பற்றி எங்களுக்கு பாடம் எடுக்க வேண்டாம். தமிழை பற்றி எங்களுக்கு பாடம் எடுக்க வேண்டாம். பஞ்சை பராரிகள்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, இயற்கை சீற்றங்களால் பாதிக்கப்பட்ட பெரும் இழப்புகளை சந்தித்தவர்கள். அதற்கு பெயர் தான் பஞ்சை பராரிகள். யாரு? அதிமுக ஆட்சி காலத்தில் பெரும் மழை வெள்ளம் பேரிடர். ஆனால் அம்மையாரை தூங்கி கொண்டிருக்கின்ற அம்மையாரை யார் எழுப்புவது என்று தெரியாமல் சென்னைக்குள் வெள்ளம் வந்தது. அது இயற்கை பேரிடர். அதே மாதிரி வாழ்வாதாரத்தை எல்லோரும் இழந்தார்கள். அது சீற்றம் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு நிலையிலிருந்து பஞ்சை பராரிகளை மீட்டெடுத்து இன்றைக்கு அவர்களை வாழ்க்கையில் நிலைநிறுத்தி இருப்பது எங்களுடைய திராவிட மாடல் ஆட்சி, எங்களுடைய திராவிட மாடல் முதல்வர் பேரறிஞர் அண்ணா இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்காரு. எப்போ 1959 சென்னை மாநகராட்சியில் வெற்றி பெற்று திமுக உள்ளே நுழைந்த போது அவர் சொன்னார், நாங்கள் பஞ்சை பராரிகள், சீமான்கள் உங்களை மதிக்க மறந்தார்கள், ஏழைகளாகிய நாங்கள் உங்களை மறக்கவில்லை என்று பஞ்சை பராரிகள் என்று பேரறிஞர் அண்ணா சொல்லி இருக்கிறார். அதை முதல்ல நினைவில் வச்சுக்க சொல்லுங்க. எனவே அதுக்கு அப்புறம் கவியரசர் கண்ணதாசனோட ஒரு பாட்டு, பஞ்சை பராரிகள் ஒன்றுபட்டால் அது கோட்டையை தகர்த்திடும் கூட்டு, அதை நாட்டட்டும் நாட்டில் என் பாட்டு என்று சொன்னார். அப்படி பஞ்சை பராரிகள் தமிழ்நாட்டு மக்கள் அதிமுக ஆட்சியில் யார் எங்களை காப்பாற்ற போகிறார்கள் என்று பரிதவித்து காத்து கிடந்த போது எங்களுடைய தலைவர் வந்தார். மே 7ஆம் தேதி 2021 வந்தது. மாற்றங்கள் தமிழ்நாட்டில் நடந்தது. எனவே பஞ்சை பராரிகள் என்பது தமிழ் இலக்கியத்தின் மிக அழகிய வார்த்தை. யாராவது வந்து எங்களை காப்பாற்ற மாட்டார்களா என்ற அந்த வல்னரபிள் சொசைட்டி, அதைத்தான் நீங்கள்